எல்லாம் அறிந்து அரசனை சந்திக்க வேண்டும் அல்லவா? இவரெல்லாம் அவர்கள் நீங்கள் தான் நாட்டினுடைய அரசனோ? நாடாளும் மன்னன் வாழ்ந்திருப்பாய். இறைவா, இந்த நாட்டிலே தளபதி பொறுப்பு இருப்பதாக இந்த நாட்டினுடைய காவலர் சொன்னாங்க. அந்த வேலையின் சத்து எனக்கு கொடுப்பில்லையா? என்ன தளபதி பருப்பு கேக்குற அளவுக்கு நீ பெரியாளா? ஆனா தளபதி பருப்பு சாதாரண இப்படி கூட கும்பிடு போட்டா கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? நீ வாள் எடுத்து மகாராஜாவோட சண்டை செய்ய வேண்டும். காவலா, ஆனால் உனக்கு ஒரு சிப்பாய் வேலை வேண்டும் என்றாலே உனக்கு வாள் சண்டை கொடுத்து உன்னை பலத்தை பரிசோதனை செஞ்சு பார்ப்பேன். நீயும் படைத்தளபதியாக பொறுப்பேற்க வருகிறேன்னு சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய பலத்தை நான் பரிச்சு செஞ்சு பார்க்கணும். அரசன் அனுமதி கொடுத்தால் ஆயுதம் கொடுத்தால் நான் சமர்படியே நான் யாரோட சண்டைன்னு உனக்கு தெரியுமா? என்னோடு நீ சண்டை செய்யணும். அதுதான் நீங்கள் அனுமதி கொடுங்க. சண்டை செஞ்சு மகாராஜாவை நீ செவிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, ஆயுதம் கொடுத்தால் சண்டைக்கு வருகிறேன்னு சொல்றான். இந்த அகில உலகத்தில் இந்த வீரகண்ட மகாராஜனை ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? எடுத்துக்கொண்டு ஆயுதத்தை பார்க்கலாம். ஆனால் சின்னஞ்சிறு வயலாக இருக்கிறாய். சண்டையில் என்னுடைய வீரத்தை பார்த்து பயந்து புறமிதுகு காட்டி ஓடி போய்விடாது. நான் வயிறு பிழைக்கவனுடைய நாடு தேடி வந்து விட்டேன். என் வயிறு பிழைப்பதற்காக வேண்டிய என் உயிரை பணிய வைக்கும் நான் தயாராக இருக்கிறேன். அப்படியா? அப்படியே அரசனுடைய கருவனுடைய ஆயுதங்களான மனிதனுடைய ஆனா அதுதான் ஒரு வீர சொர்க்கம் கிடைக்கட்டுமே. அப்படியாகட்டும். ஓடுகிறீர்களே, உருவத்தில் வயதில் சிறியவனாக இருக்கிறான், ஆனால் வீரத்தில் பெரியவனாக இருக்கிறான். நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா? இந்த தளபதி எனக்கு ஏற்ற என்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்ற தளபதி நீதான். என்ன வாழ வைத்த தெய்வம் அல்லவா? இறைவா, என் கட்டளை நான் சொல்லிவிடவா? நான் ஒருவனாக இந்த நாடு தேடி வரல. என் மாயிட்ட மனதையோடு இங்க வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு ஊதியம் நீங்க சொல்லவே இல்லையே. உனக்கு எவ்வளவு கொடுத்தேன்? 3 வராகம் கொடுத்தேன். இப்போ 3 3 ஆறாகி 6 6 12 ஆகி அது பெருக்கிடமாகி இப்படியே போய் உனக்கு கொடுக்கக்கூடிய வராகன் 1000 வராகம் உனக்கு ஊதியம். சரி ஐயா, சந்தோஷம் தானே? நான் இருப்பதற்கு இருப்பட வேண்டுமே. கவலை வேண்டாம். காவலா, தாங்கள் கொடுத்த மாளிகையில் இருந்து நீ எங்க இருந்தியோ அந்த மாளிகையை நீ காலி பண்ணிட்டு இந்த நம்முடைய படை தளபதிக்கு கொடுத்து விடு. நாட்டினுடைய தளபதி பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இனிமேல் என் உயிரையும் பணைய வைத்து நாட்டுக்கு களங்கம் இல்லாம உங்க காலடியில் நான் கிடைப்பேன் ஐயா. நீங்க அரண்மனை செல்லுங்க, ஏதாவது தேவை இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன். அப்படி ஆகட்டும். இனிமேல் அந்த விஸ்வஜிதாபுரி பட்டினத்தில் என் சுண்டிரலாசுவிலே எண்டி செய்யும் பவனி வர வேண்டும். என் அனுமதி இல்லாமல் யாரும் அரவணைக்குள்ளே நுழைய வேண்டாம். அரசனுக்கு ஏதாவது கலந்து வருமையானால் அந்த பழியெல்லாம் என் தலைமீது சுமந்து விடும். அரசனை சந்திக்க யாராவது வருவார்களே ஆனா என் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய வேண்டாம். காவல் பதமா இருக்கட்டும். என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? எங்க அம்மா அவ்வை சொன்னது போல் உன்னை கரம் பிடித்த உடனே எனக்கு எல்லாமே நல்லா நன்றி முடிகிறது. இவ்வளவு பெரிய இந்த சேமிக்கு நான் தான் தளபதி ஆகிவிட்டேன். அரசு நமக்கு தனியா ஓய்வெடுப்பதற்கு மாளிகை கொடுத்து விட்டார். ஒரு மாதத்திற்கு 1000 வராகம் ஊதியத்தையும் கொடுத்து விட்டார். இனிமே இந்த உலகமே நமக்கு தாண்டி. ரொம்ப சந்தோஷம். போலாங்க. இந்த சந்தோஷத்தை மாளிகையில் கொண்டாடுறோம்.
வந்துருவாங்களா? ஆனா 1 மாதம் ஆகிருச்சு. படை தளபதியை பொறுப்பேற்று தான் வந்த மாதிரி இருக்குது. ஆமா, காலம் கடந்து போறதே தெரியும். அதனாலே முதல் மாசம் ஊதியத்தை கொடுக்கணும் மந்திரிக்கு. நாளே சென்று பார்க்கலாமா? ஒரு மரியாதை தானே. அதுதானே போய் பார்த்தா மகாராஜாவே கொண்டு வந்து சம்பளத்தை கொடுத்தாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். புறப்படு போகலாம். யாரு எங்கே படை தளபதி நம் அரசர் வந்திருக்கிறார். ஆமா ஆமா. இந்த ஏவலனை தேடி இந்த தெய்வம் என்ன தேடி வர வேண்டுமா? ஒரு வார்த்தை சொல்லி நான் ஓடி வந்திருப்பேனே. ஐயே மாயா, ஓடியாடி நம்மள வாழ வைத்த தெய்வம், இந்த நாட்டினுடைய அரசர் இவன் தான் நம்மளை அருமை கொண்டவன். வாழக்கூட நான் ஓட வந்தேன். என்னடியாச்சு? கை தவறி பொம்பளை கோயிலை தேடி தெய்வம் வந்திருக்கு. சாதாரணமானவா? அது ஒருவேளை பால் கொடுக்க உனக்கு தெரியாம போச்சு. என்ன செய்ய போறோம்? சுத்தமாக பிடிக்காது. பெண்கள் நம்முடைய நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய நாட்டிலே எந்த ஒரு பெண்ணையும் அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, தீய சொல்லால திட்டக்கூடாது. கடிஞ்சு பேசாதப்பா. அவன் விவரம் தெரியாத ஒரு சாமி. ஒருவேளை உணவுண்டு போகலாமே. நீங்க வந்த விவரத்தை எனக்கு சொல்லவே இல்லையே. சொல்லட்டுமா? கவலை அடி உடனே பாக்குறாங்கல்ல, அரசன் யாரும் இது அடையாளம் தெரிகிறா. அந்த பழம் என் கைக்கு கிடைக்குமா? நான் கேட்ட பழம் வேறு. நாங்கள் இருக்கும் வரையில் உங்களுக்கு என்ன கவலை? சரி, எங்கடா இத போடுறா. சம்பளத்தையே மறந்துட்டேன். ஆனா உனக்கு 1 மாசம் ஊதியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களா? இந்த காவலனை தேடி நீங்கள் கொண்டு வர வேண்டுமா? மறுபடியும் திட்டாத. இதை கொண்டு போய் பூஜை வச்சுட்டு அரசனையே நினைத்து கொண்டது. சம்பளம் இது யாருங்க காவல வெளிவர நிற்பார் போல இருக்கு. ஏன் இப்படி பதக்கமாகிறீர்கள்? அரசனை பார்த்து பயமாகவே இருக்கிறது. தங்களை காணத்தானே வந்திருக்கிறார். ஏன் இப்படி பயப்படுற? இவர் உனக்கு தகப்பனும் போல அல்லவா? போக மாதிரியா? அரசு, நான் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். நீங்க மாளிகை செல்லுங்க. எவ்வளவு ஊதியம்னு கேட்கவே இல்லையே. நான் இருக்கேன். 1000 இன்று முதல் 2000 வராகம் உனக்கு சம்பளம். ஒரு மனது தாராள மனது. சரி அரசே, நான் மாளிகை செல்லுகிறேன். நீங்கள் அரண்மனை கொள்விடம் செல்லுங்கள். ஏதாவது வேலையா என்ன சொல்லி அனுப்புங்க. வருகிறேன். உன் மனைவி பேர் என்ன? மாயவல்லி. மாயவல்லியா? போய் வா. சந்திக்கிறேன். அரசனை அரண்மனை அழைத்து செல்லுங்க. மாயவல்லி, மாயா அரசே, மாயவல்லி அரசே, என்ன ஒரு அழகு அரசே. மேகத்திற்கு ஒப்பான கரும் கூந்தல் என்ன? மின்னலை போல் இருக்கும் உன்னுடைய முக பொலிவுதான் என்ன?